வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கும் காணிக்கை என்ற சிறுகதை. சதங்கை ஓசையுடன் வண்டி வாசலில் நின்றதுதான் தாமதம். உள்ளே இருந்து குழந்தைகள் திண்ணைக்கு வந்து வெறி பிடித்தவர்கள் போல் குதித்து கூச்சலிட்டார்கள். தகப்பனார் டவுனுக்கு போய் திரும்பினார் என்றால் ஏழை குழந்தைகளுக்கு பட்டாணி கடலை வாழைப்பழம் என்று பொருள். பணக்கார குழந்தைகளுக்கு பீஸ் பீஸாக சட்டை துணி, டஜன் கணக்கில் பட்டுப்பாவாடை என்று பொருள். இந்த குழந்தைகளுக்கு தின்பண்டம், தையல் நூல் என்று பொருள். வண்டியிலிருந்து ராமேசம் இறங்கி திண்ணை ஏறியதும் குழந்தைகள் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து கொண்டார்கள். தகப்பனாருக்கு இந்த அதிசய சுங்கச்சாவடியின் கெடுபிடி நன்றாக தெரியும். எனவே சுங்கவரியை செலுத்தும் அடக்கத்துடன் சிறு பையன்களுக்கு தின்பண்டமும் பெண் குழந்தைகளுக்கு தையல் நூலும் நீட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார். கூடத்தில் யாரும் இல்லை. பெரிய கடிகாரம் மட்டும் தகரக்கடைக்காரன் தட்டுவது போல ஒழுங்காக சத்தம் செய்து கொண்டிருந்தது. வண்டி சத்தமும் குழந்தைகள் கொம்மாளமும் தெருக்கோடி வரையில் எட்டக்கூடியதான போதிலும் அவை கூடத்தை தாண்டி சமையலறை பக்கம் போனதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் குழந்தைகள் வெளியே வந்தார்களே, அவருடைய மனைவி சமையல் அறையிலிருந்து தலையையாவது நீட்ட வேண்டாமா? நீட்டவில்லை. ஆனால் இதில் வியப்பு ஒன்றும் இல்லை. தலையை நீட்டியிருந்தால்தான் வியப்பு. கணவரே இதை எதிர்பார்க்கவில்லை. நிதானமாக கூடத்தை கடந்து சமையலறை வாசலண்டை போனார். நேரம் தாண்டி மனிதன் தூங்கினாலும் கடமையில் தவறாது செம்மேனியாக கிழக்கில் மலரும் வானத்து தாமரை போல் மனைவி அடுப்பண்டை ஊதுகுழாயை வைத்து ஊதிக்கொண்டிருந்தாள். அவர் பேசவில்லை. மனைவி ஊதிக்கொண்டே இருந்தாள். ஈர விறகு மஞ்சளாக புகை கிளம்பி ஊதுகுழாயின் வழியாக ஏறி கொஞ்சம் வாய்க்குள்ளும் கண்ணுக்குள்ளும் போய்விட்டது. கண்களை கசக்கிக் கொண்டு மெதுவாக இரும்மி விட்டு திரும்பாமலே, பாப்பா, போன வண்டி இன்னும் வரவில்லையா என்றாள். வந்துவிட்டதே என்றார் ராமேசம். மனைவி கொஞ்சம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். சமையல் ஞாபகம், நீங்கள் வந்தது எனக்கு தெரியவில்லை. அதனால் பரவாயில்லை என்று சொல்ல அவருக்கு விருப்பம். ஆனால் வார்த்தை நெஞ்சத்தின் சிறையிலிருந்து விடுதலைப்பட்டால்தானே. அப்போதை போல் அவர் நெஞ்சம் என்றும் குழம்பியதில்லை. மௌனமாக தாமரை இலையில் சுற்றிய ஒரு பொட்டலத்தையும் ஒரு மடித்த கடிதத்தையும் நீட்டினார். இதென்ன, பூவா? ஆமா, வாங்கி கொண்டு வந்தேன். பொட்டலத்தை அவிழ்த்து பார்த்தாள். மருதாணிப்பூவும் வெட்டி வேரும் மல்லிகையும் நீல சம்பங்கியும் சேர்ந்த கதம்பம் தவிர முழு ரோஜாக்கள் தொடுத்த சரம் வேறு இருந்தது. பொட்டலம் கட்டியிருந்த பொழுதை விட இப்போது அதிக வாசனை வீசிற்று. ரொம்ப நன்றாயிருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே ஓர் உதிரி ரோஜா புஷ்பத்தை எடுத்து மோந்து பார்த்தாள். இதென்ன, பன்னீர் தெளித்தால் போல் இருக்கிறதே. ஆமாம், இது பன்னீர் கதம்பம். அப்போது விலை ஜாஸ்தியாக இருக்குமே. என்ன ஜாஸ்தி? கொஞ்சம்தான் கூட விலை. அப்படி கூட காசு போட்டு எதற்காக? சும்மா தான். மனைவிக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், இதென்ன கடுதாசு என்றாள். பாரேன் என்று தமக்கு சம்பந்தமற்றவரை போல் பேசினார். மனைவி கடிதத்தை பிரித்தாள். ஊர் தேதி ஒன்றும் காணவில்லை. ருக்மிணிக்கு என்று ஆரம்பித்திருந்தது. அவள் மேலே படிக்கவில்லை. ஆமா, இதை யார் எழுதியிருக்கிறார்? அடியில் பார்த்தால் தெரிகிறது. சொல்லப்படாதா? நீ பாரேன், அப்புறம் சொல்கிறேன். ருக்மிணி கடிதத்தின் அடிப்பாகத்தை பார்த்தாள். ராமேசம் என்று கையெழுத்திட்டிருந்தது.
அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது யாரு ராமேசம்? ருக்மிணிக்கு என்று ஆரம்பித்திருக்கிறது. யாருக்கு யார் எழுதினது என்று புரியவில்லை. என்னிடத்தில் கொடுப்பானேன்? புரியவில்லையா? ருக்மிணி என்றால் நீதான். அப்போது அது நான் தான் நீங்களா? எனக்கா? என்று திகைத்து ஒரு நிமிஷம் நின்றாள். ஒரு வினாடி கழிந்தது. நான் இருப்பதும் இங்கேதான், நீங்கள் இருப்பதும் இங்கேதான். எனக்கு நீங்கள் தபால் எழுதுவானேன்? புரியவே இல்லையே என்றாள். படித்தால் தெரிகிறது. மனைவி கடிதத்தை ஊன்றி படித்தாள். படித்து முடிந்ததும் கணவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு மறுபடியும் கடிதத்தை படித்தாள். பிறகு நிதானமாக கடிதத்தை மடித்து கையில் வைத்துக்கொண்டு கணவனை நோக்கினாள். கடுதாசி புரியவில்லையே. நீதான் 2 தரம் படித்தாயே. படித்தேன். என்னவோ புதிதாக என்னிடம் கண்டுபிடித்திருக்கிறீர்களே, அதற்காகத்தான் கேட்கிறேன். இது ரொம்ப பழசு, புதுசே அல்ல. இந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தது முதல் பெரியவர்கள் உபதேசம் செய்தது போல் நடந்து வந்திருக்கிறேன். 10 வருஷமாக நடக்கிற பழசில் புதுசை கண்டீர்களே, அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணை மறைத்த திரை இப்போதுதான் கழன்றது. தபால், திரை, பன்னீர் கதம்பம் எல்லாம் கதை மாதிரி இருக்கு. நிஜக்கதை சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். பார்க்க மட்டும் நமக்கு கண் இருப்பதில்லை. இப்போது எனக்கு கண் திறந்து போச்சு. கண்ணை திறந்த டாக்டர் யார் என்று தெரிந்தால் நல்லது. அதெல்லாம் இல்லை. நானும் தாலுகா ஆபீஸ் குமாஸ்தா மேத்யூஸும் ஊருக்கு போய் வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினோம் அல்லவா? ஆமாம், பின்மாலை அந்த நேரத்திலே காப்பி போட்டு தந்தது எனக்கே பிடிக்கவில்லை. ராத்திரி பால், அதுவும் ஒரே தண்ணி. காப்பி எப்படித்தான் இருந்ததோ. மேத்யூஸ் வீட்டுக்கு போனேன். வீடு சாத்தி இருந்தது. அரவத்தையே காணவில்லை. ராத்திரி 3 மணிக்கு அரவம் கேட்குமாக்கும். உள்ளே விளக்கு மாத்திரம் எரிந்து கொண்டிருந்தது. மறந்துவிட்டேன். நீ போட்ட காப்பி அப்படி ஒன்றும் மோசமாக இல்லையே. நல்ல வேலை. மேத்யூஸ் என்று 2 தரம் கூப்பிட்டேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நமக்கு கல்யாணம் எல்லாம் பழசாக போச்சு. அவர்களுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கலாமா? போன வருஷம் தானே கல்யாணம் ஆச்சு. அந்த பெண் குடித்தனம் நடத்த வந்து 6 மாதம் கூட ஆகவில்லை. சிறுசுகள் குடித்தனம் பண்ணுகிறார்கள். பாதி ராத்திரியில் கதவை தட்டி கூப்பிட்டால் எப்படி இருக்கும்? திருடன் தேள் என்றால்தான் சிறுசுகள் எழுந்திருக்க வேண்டுமாக்கும். கேள். மேத்யூஸ் கதவை திறந்தான். இப்போது கிளம்பி ரஸ்தாவுக்கு போனால்தான் மோட்டார் பஸ் வருவதற்கு சரியாக இருக்கும். கிளம்பு என்றேன். போவோம், இரு 1 நிமிஷம் என்று சொல்லி ஒரு பிரம்பு நாட்காலியை இழுத்து போட்டுவிட்டு கிணற்றங்கரை பக்கம் போனான். நான் உட்கார்ந்திருந்த இடத்தில் விளக்கு இல்லை. அதற்கு பக்கத்தில் இருந்த அறையில் பள்ளியறை விளக்கு சிறிதாக எரிந்து கொண்டிருந்தது. சுடர் அடங்கி போயிருந்த போதிலும் அந்த அறையில் உள்ள பொருள்கள் அவ்வளவும் தெரிந்தன. ஓர் ஓரத்திலே மேஜை நாட்காலிகள், மேஜை மேல் எரிந்து தீர்ந்து போன ஊதுபத்தி கட்டைகள் நிறைந்த ஊதுபத்தி தாங்கி, வெற்றிலை தட்டு, சிதறி கிடந்த சில ரோஜா இதழ்கள், அறை நடுவில் கொசு வலையிடப்பட்ட ஒரே கட்டில். அவன் மனைவி உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் ஆனதும் அவன் திரும்பி வந்து கொசுவலையை தள்ளினான். அற்புதம் என்று முதலில் மெதுவாக கூப்பிட்டுக் கொண்டே தொட்டு எழுப்பினான். குளிர்காலத்தில் மூளையில் சுருண்டு கிடக்கும் நாயை எழுப்பிவிட்டது போல் புரண்டு படுத்துக் கொண்டாள். அற்புதம் என்று மறுபடியும் கொஞ்சம் அழுத்தமான குரலில் கூப்பிட்டான். அவள் எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கிக் கொண்டாள். ஏன்? ஊருக்கு போய் வாரேன். இப்போது போனால்தான் பஸ் கிடைக்கும். எந்த ஊருக்கு? ராத்திரி உன்னிடம் சொன்னேனே. ஆனா இப்போ ராத்திரி இல்லையா? மாசத்தில் 1 தரம் 2 தரம் அந்த சிநேகிதனை பார்த்து விட்டு வந்தால்தான் நல்லது. சிநேகிதத்துக்கும் சரி, உத்தியோகத்துக்கும் சரி. உட்கார்ந்திருந்தவள் வேர்க்கரையான் வெட்டிய மலர்ச்செடி போல் துவண்டு மெத்தையிலே சாய்ந்தாள். தனியே என்னை விட்டு போவது இன்னும் நல்லது.
இதை கேட்ட மேத்யூஸ் என் பக்கமாக முகத்தை திருப்பினான். உஸ், கத்தாத, அவர் காதில் விழப்போகிறது. யார் காதில் விழுந்தால் எனக்கு என்ன? மாதா கோவிலில் பொன்மலர் கொத்து போல் எரியும் மெழுகுவர்த்திகளின் முன்பு பாதிரியார் சொன்னது என்ன? இருவரையும் சாவு பிரிக்கும் வரையில் ஒன்று என்று சொல்லவில்லையா? நீங்களும் உறுதி கூறியதென்ன? கோட்டான் குமுறும் வேளையில் நான் ஒண்டியாக இருக்கிறேன். பாதிரி இதையா சொன்னார்? ஜலதரங்க கிண்ணிவில் வீரல் இருக்கக்கூடாது என்றார். கிண்ணியை நகர்த்தக்கூடாது என்று சொல்லவில்லையே. நாளை சாயங்காலத்துக்குள் வந்து விடுவேன். இது கூட ஆகட்டும் என்று கையை தலைக்கு மேலாக தலையணியில் எரிந்தாள். உடம்பை திருப்பிக் கொண்டாள். எங்கள் ஐயாவை கண்டால் பிடிக்கவில்லை. காலையில் வருவதாக எழுதியிருக்கவில்லையா? அவர் வருகிற போது நீங்கள் இருக்க வேண்டாமா? அவர் 1 மாச லீவில் வருகிறாரே. நாளை சாயங்காலம் பார்த்தால் கோபித்துக் கொள்ள மாட்டார். முழுகி போகிறது போல் உனக்குத்தான் கோபம் வருகிறது. முழுகி போகிறதா? இஷ்டப்படி செய்யுங்கள் என்று போர்வையை இழுத்து போர்த்து கொண்டாள். உள்ளிருந்து விம்மும் ஓசை கேட்டது. மேத்யூஸ் என்ன நினைத்துக் கொண்டானோ என்னிடம் வந்தான். நீங்க வேணுமானால் இருங்கள், நான் மட்டும் போய் வாரேன் என்று முந்திக் கொண்டேன். மேத்யூஸின் முகம் அவிந்த நெருப்பைப் போல் ஆகிவிட்டது. அவ்வளவுதான். மேலே ஒன்றும் சொல்லாமல் ராமேசம் மௌனமானான். அதனால் இந்த மாதிரி எழுதுவானேன் என்றாள் ருக்மிணி. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். தினம் தினம் 10 வருஷமாக நீ வீட்டில் இருக்கிறாயே, ஒரு நாளாவது உன் இஷ்டப்படி நடந்தேனா என்ற நினைப்பு வந்தது. யோசித்து பார்த்தேன். புயல் காற்று தன் போக்கிலேயே அட்டகாசத்துடன் போகிறதல்லவா? ஒடிந்து விழுந்த மரங்களை திரும்பி ஏனும் பார்க்கிறதா? அதே மாதிரி இருந்திருக்கிறேன் என்று விளங்கிற்று. நான் வீட்டில் பழகும் மாதிரி உன்னை ஒடிந்த மரம் மாதிரி எவ்வளவு தடவை செய்திருக்கும்? இப்பொழுது என்ன அதை பற்றி? இல்லை, சும்மா சொல்லு. ஆரம்பத்தில் 2 சமயம் அப்படி நினைத்திருப்பேன். அவ்வளவு பெரிய புண்ணை வைத்துக்கொண்டு ஊமையாக இருந்திருக்கிறாயே. இந்த பெண்ணை பார்த்ததும் மனிதன் புயலைப் போல் நடக்கக்கூடாது என்று தீர்மானித்தேன். ஆனால் இப்போது அந்த மாதிரி நினைப்பே வருகிறதில்லை. அது இன்னும் மோசம் அல்லவா? உன்னையே அழித்து விட்டேன். அம்மி மிதிக்கிறதென்றால் இதுவா அர்த்தம்? அம்மியில் பொலிவு தேய்ந்து போனால் அரைப்பதில் என்ன லாபம்? அதனாலேதான் வீட்டுக்கு வந்தால் ஏதோ மில்லில் வேலை செய்வது போல் ரசப்படாமல் இருக்கிறது. பட்டுப்போன அந்த செடியை துளிர்க்க வைத்தால்தான் இனி நல்லது. துளிர்க்க வைக்கவா கழுதாசி? அப்படி நினைத்துத்தான் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். பூமி மேல கோடி கோடி வருஷமா நடந்து போனாலும் பூமி ஏன் என்று கேட்கிறதா? செடி ஒன்றும் பட்டு போகவில்லை. பசுமையாக பூ குலுங்கி கொண்டுதான் இருக்கிறது. இதோ. சின்ன குழந்தை வாழைக்காய் பஜ்ஜியை கவ்விக்கொண்டு சமையல் அறையில் நுழைந்தது. உங்களுக்கு ஏனோ புத்தி மயங்கி இருக்கிறது. இந்தாருங்கள் கடுதாசி, இந்தாருங்கள். தயங்கும் கைகளுடன் கடிதத்தை வாங்கிக் கொண்டு அவள் முகத்தை பார்த்தான். தேய்த்து ஏற்றி வைக்கப்பட்ட குத்துவிளக்கு எழிலுடன் சுடர்விட்டு எரிவது போல் அவள் முகம் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பூவையும் கொடுத்து விடுவாயோ? பூ என்ன இந்த கடுதாசி மாதிரியா? ஆனால் ஏதுக்கு? அதுவா, பூமாதேவியை பூஜை செய்ய. ருக்மிணி வெட்கி புன்சிரிப்பு கொண்டாள். உங்களுக்கு கதை எழுதுகிற பைத்தியம் வலுத்து விட்டது. எனக்கு விளையாட இப்போது போது இல்லை என்று அடுப்பண்டை சென்று ஊதுகுழலை எடுத்துக்கொண்டாள்.